வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி நல்ல ஒரு அருமையான லெமன் சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. இந்த லெமன் சாதம் நான் இன்றைக்கி சொல்கிறது போல் செஞ்சு பாருங்கள். நல்ல பொழன்னு நல்ல ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. இந்த லெமன் சாதத்துக்கு நல்ல மொறுன்னு உருளைக்கிழங்கு வறுவல், சிப்ஸு, அப்படி இல்லைன்னா துவையல் இது போல் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த லெமன் சாதம் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிட்டு இருக்கும். இப்போ லெமன் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ லெமன் சாதம் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் அரிசி எடுத்து சாதம் வடித்து நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உப்பெல்லாம் எதுவும் சேர்க்கல, சாதம் மட்டும் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். சாதத்தை நம்ம பாத்திரத்தில் வடித்து எடுத்து வச்சோம் அப்படின்னா சாதம் கலர்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம குக்கரில் வைக்கிறதோட இது போல் வடித்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா மறுநாள் வரைக்குமே இந்த சாதம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், பொழன்னு உதிரியாக. இப்போ சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க, நல்லாயிருக்கும் லெமன் சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும் போது. இதிலே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும், பொன்னிறமாக செவந்து வரணும். அது வரைக்கும் நல்லா பொரிய விட்டுக்குங்க. நல்லா அடுப்பு தீயை குறைச்சி வச்சு இதை பொரிய விட்டீங்க அப்படின்னா நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும், நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், சாதத்து கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு. இப்போ நல்லா பொரிஞ்சு செவந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 காஞ்ச மிளகாயும் கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 5 முந்திரி பருப்பு உடச்சிட்டு சேர்த்துருக்கேன். இது நம்ம இந்த லெமன் சாதத்துக்கு சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா அந்த சாதத்து கூட சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது நம்ம விருப்பம்தான் சேர்க்குறது. அளவுகளும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா எல்லாம் பொரிஞ்சு செவந்து வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி துருவி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இதிலே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு செய்யும் போது தான் சாதம் நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சாதத்துக்கு தேவையான அளவு உப்பும் இதிலே சேர்த்துட்றேன். நான் சாதம் வடிக்கும் போது உப்பு சேர்க்கலை, அதனால் இப்போ சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா அடுப்பு தீயை குறைச்சி வச்சு நீங்கள் வதக்கி எடுத்துக்குங்க. இப்போ நல்லா எல்லாம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய லெமன் பார்த்திங்கன்னா ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஜூஸை இதில் சேர்த்துக்கிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம இந்த ஜூஸ் சேர்க்கணும். அடுப்பில் இருக்கும் போதே அடுப்பை ஆன் பண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த லெமன் ஜூஸ் சேர்த்து நம்ம கொதிக்க விடக்கூடாது. கொதிக்க விட்டோம் அப்படின்னா கசப்புத்தன்மை ஏறிடும். அதனால் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை இது போல் நல்லா உதுத்து விட்டு சேர்த்துக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லா சாதத்தையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எல்லாத்தையும் ஒத்தாப்பில் நம்ம கலந்து எடுத்துக்கணும். இப்போ சாதம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இது கடைசியாக நம்ம சேர்த்து கலரும் போது பார்த்திங்கன்னா அந்த சாதத்துக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த எண்ணெயோட ஃப்ளேவரோடு இந்த ரைஸ் சாப்பிடும் போது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இதிலே கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா இப்போ எல்லாத்தையும் ஒத்தாப்பில் நம்ம ஒன்று கலந்து எடுத்துக்கணும். இந்த நல்லெண்ணெய் சேர்க்குறது பார்த்திங்கன்னா இதுக்கு மட்டும் இல்லை, புளி சாதம் செய்யும் போதும் கடைசியாக இது போல் நல்லெண்ணெய் சேர்த்து கலர்னிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டுருங்க. சாதத்தை அடியிலேருந்து எடுத்து விட்டு இது போல் கலந்துக்குங்க. அப்போ தான் நல்லா ஒத்தாப்பில் கலந்து வரும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைன்னா டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு லெமன் தேவைப்பட்டுச்சுன்னா லெமன் கொஞ்சம் புழிஞ்சு விட்டுக்குங்க. உப்பு தேவைப்பட்டாலும் உப்பு சேர்த்துக்குங்க. நல்லா ஒத்தாப்பில் கலந்து எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட லெமன் ரைஸ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுங்க. அதே போல் சாதம் சூடாக இருக்கக்கூடாது, நல்லா ஆறி இருக்கணும். அப்போ தான் நல்லா பொலன்னு இது போல் உதிரியாக கலரை வரும். சூட்டோடு கலர்னிங்க அப்படின்னா சாதம் வந்து உங்களுக்கு கொலன்னு போன மாதிரி ஆகிடும். இது போல் பொலன்னு இருக்காது. அதனால் நல்லா சாதத்தை ஆற வச்சு எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள் நல்லா கலந்து எடுத்துக்கிட்டேன். ரொம்ப அருமையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க நம்மளோட லெமன் சாதம். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குது. நல்லா மொறுன்னு ஏதாவது ஒரு வறுவல் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த லெமன் சாதத்துக்கு நம்ம டிஃபன் சாம்பார் சேர்த்து சாப்பிடும் போதும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லெமன் சாதத்தை நான் இன்றைக்கி சொன்னது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.